நாம் தமிழகத்தில் சீமானுக்கு வாக்களித்தால் பாரதிய ஜனதா வந்துவிடும். யாரு? திமுக சொல்லுது. இப்ப நம்ம மயிலாடா கொடுக்குது. அன்னைக்கு என்ன தூரத்தில் தாமரை தாமரை தாமரை. அண்ணாமலை மதிப்புக்குரிய IAS IPS அதிகாரி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீமானனுக்கு ஒரு வேலை, அவர் எதனாலும் பேசுவாரு. சீமானுக்கு எதைனாலும் பேசுகிற சுதந்திரம் என் அண்ணன் கிட்ட இருக்குது. எதனாலும் பேசினாலும் மோடி கிட்ட கேட்டு பேச கேவலமான நிலை உங்களுக்கு இருக்கு. நான் தான் சத்தியம் விட்டு சொல்றேன், உளுந்த சொட்டையில கூட மசுறு முடிஞ்சிரும். ஆனா ஒருபோதும் பாரதிய ஜனதா வளராது. இஸ்லாமியர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். யாரு? திமுக புடுங்கிங்க. தலைவர் ஸ்டாலின் தான் சொல்றாரு. அறிவில் சிறந்த பெருமக்களே, எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள். யார் சொன்னது? அதே ஐயா ஸ்டாலின் தான். எங்க போயிட்ட இஸ்லாமிய சொந்தங்கள்லாம்? கர்நாடக மாநிலத்திலே என் அன்புக்குரியவர்களே, ஹிஜாப் அணிவதற்காக தடை செய்து அடித்தார்கள், மிரட்டியார்கள். ஒரு ஆண்மகன் கேள்வி எழுப்பினான் என்றால் அது என் அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். கோயம்புத்தூர் மாநில நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசினார்கள். அதற்கும் ஒரே ஒரு ஆண்மகன் தான் கண்டனத்தை எழுப்பி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசினார். உன் நாக்கை அறுத்திருவேன் என்று சொன்னவன் என் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆட்டுக்கத்தில சொல்ல முடியுமா? திராணி இருக்கு.